கரூரில் பலியான 41 பேர் குடும்பத்தினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா 50,000 வழங்க உள்ளோம். 11ஆம் தேதி கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அவரவர் கிராமங்களில் சந்தித்து இந்த இழப்பீட்டை வழங்க எண்ணியிருக்கிறோம். நாளை காலை 10 மணி அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் உயிரிழந்த 41 பேருக்கும் அஞ்சலி செலுத்த உள்ளோம். 41 மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைத்து அந்த தோழர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த இருக்கிறோம். பாஜக, RSS உள்ளிட்ட சில அமைப்புகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை ஆதாயம் கருதி அரசியலாக்க முயற்சிக்கிறார்கள். மேனாள் முதலமைச்சர், அதிமுக பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதை வைத்து அரசியல் செய்கிறாரே தவிர உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு உணர்த்த அவர் தயாராக இல்லை என்பது கவலை அளிக்கிறது.